50 பேரின் உயிர் பறித்த தீ விபத்தை அடுத்து குவைத் முழுவதும் உள்ள தொழிலாளர் தங்குமிடங்கள் உள்ளிட்ட பல குடியிருப்புகளில் ஆய்வு தொடங்கியுள்ளது. அலட்சியத்திற்கு காரணமான ஒரு குவைத் நாட்டவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இது தையல் போட்டிருக்கு காலில், அது பிரித்தோன்னே அது நான் ஊருக்கு போகிற மாதிரி தான் ஐடியா. நான் இன்னும் இங்கெல்லாம் இருந்துட்டு இனிமேல் என்னத்தை நம்ம சம்பாரிச்சு உயிர் தான் நமக்கு முக்கியம், அதோட என்னத்தை நமக்கு தேவையில்லாது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்கள் வீட்டில் நான் நல்லா இருக்கிறவனே வருத்தப்படுறாங்க. வீட்டில் அவங்க உயிரெலாம் அப்படி கண்ணுக்கு முன்னாடியே போயிடுச்சு, என் கண்ணு முன்னாடியே. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. காலில் அடிபட்ட காயத்துடன் மனதில் உள்ள வலியையும் சேர்த்து பேசுகிறார் சரவணன். குவைத்தில் வேலை பார்த்து வரும் இவர் தீ விபத்து நேர்ந்த கட்டடத்தில்தான் வசித்து வந்தார். தீ விபத்து ஏற்பட்ட தருணத்தையும் அங்கிருந்து தப்பியதையும் அவர் நம்மிடம் விவரித்து கூறியுள்ளார். வயதான பில்டிங்கில் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கிறேன். நான் அப்போ தங்கியிருக்கும்போது கரெக்டாக சுமாராக ஒரு 3:55 ஒரு 4 மணிக்கு ஆகிடுச்சு ஃபயரு. அந்த ஃபயர் ஆனால் நான் அப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 12:30க்கு ஒரு 1 மணிக்கு வந்து படுத்துனேன். படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு 3:30 மணி 3:45 ஃபயர்னு வெளியிலேருந்து சவுண்டு வந்துச்சு. சரி என்னென்னு பார்த்து டோரை ஓப்பன் பண்ண போனேன். ஒரு டோர் ஃபுல்லாக புகை. அதில் போயிருந்தாலும் உண்மையில உயிர் போயிருக்கும். பின்ன அதான் என்ன செஞ்சால் உடனே டோரை அடைச்சிட்டு பின்னாடியிலே வந்து ரூம்லேயே உள்ள பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் டோர் இருந்துச்சு, அதை திறக்க முடியல. பின்ன அது என்ன செஞ்சு காலால் உடைச்சிட்டு உள்ளே உள்ள 3 பேர் இருந்தோம். நாங்கள் 3 பேரும் வெளில வந்துட்டோம். பக்கத்து ரூம் அந்த ஷெட்டு ஒன்று இருந்துச்சு, ஷெட்லேருந்து இறங்கி பக்கத்து பில்டிங்கில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்தோன்னு பார்த்தோன்னா ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. புகையாக ஃபுல்லாக 6வது மாடி வரைக்கும் போயிடுச்சு. அதனால் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பின் வழியாக வராமல் டோர் திறந்து விட்டு ஸ்டெப்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு போனவங்க கீழே போனோன்னு கீழே தான் ஃபயர் ஆகிடுச்சு. அதனால் அங்கேருந்து கீழே இறங்கிட்டு திரும்ப புகையில் மேலே வர முடியாமல் மூச்சு தர முடியாமல் அங்கேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சரி விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வெளில வந்தவங்களாம் உடச்சிட்டு வெளில வந்தவங்களாம் வந்துட்டோம். நாங்கள் தீயில் சிக்கி இறந்தவர்களை விட கரும்புகையை சுவாசித்து இறந்தவர்களே அதிகம் என்கிறார் மருத்துவமனை பணியாளர் ஒருவர். எண்ணற்ற மக்கள் இறந்தவர்களை தவிர மற்றவர்களும் அடிபட்டு கை கால் முறிவின் காரணமாகவும் தீ காயத்தின் காரணமாகவும் அதனால் அந்த சுவாச கோளாறு ஏற்பட்டதால் கார்பன் மோனாக்சைடு லெவல் அசிடோசிஸ்ன்னு சொல்வார்கள், ரத்தத்தில் ஏறியதன் காரணமாக நிறைய பேர் அரௌண்டு 35 நபர்களுக்கு மேல் அட்மிட் ஆகியிருந்தார்கள். அவர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் குவைத் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. குவைத்தில் சட்ட திட்டங்கள் கடுமையாக உள்ள போதிலும் இது போன்ற விபத்து நேரிட்டதாக குவைத் வாழ் தமிழர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விபத்து, இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் உள்ள ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. எப்படி இதை நிகழ்ந்தது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னென்னா குவைத்தில் வந்து சட்டத்திட்டங்கள் எல்லாமே கடுமையாக தான் இருக்குது. காயம்பட்டவர்களுக்கு குவைத் அரசே சிறப்பான மருத்துவ வசதிகளை செய்து தந்து கொண்டிருப்பதாகவும் குவைத் வாழ் தமிழர்கள் தெரிவிக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சாப்பாடுலேருந்து எதுவுமே இது இல்லை. நான் கம்பெனி மூலமாக எதுவும் செய்யணுமாண்டா வேண்டாம், கவர்மெண்ட்டே எல்லாம் செய்யுதுன்ட்டாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கும்போது பார்த்தோம், எல்லா அமைப்பு இல்லை. எங்கள் குவைத்தில் உள்ள அரசாங்கம் அந்த கியூமனுடைய அதனுடைய சம்மந்தப்பட்ட அத்தனை அரசாங்க அதிகாரிகளும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீ விபத்திற்கு சிலிண்டர் வெடிப்பு காரணமாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் தரைத்தளத்தில் உள்ள பாதுகாவலர் அறையில்தான் தீ விபத்து ஆரம்பித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை ஆராய்ந்தபோது அங்கு மின் இணைப்பில் ஏற்பட்ட கசிவே தீ விபத்திற்கு காரணமாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விதிமீறல்களை ஆய்வு செய்து குவைத் அரசு உடனடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. தீ விபத்திற்கு பிறகு இங்கு உள்ள மற்ற குடியிருப்புகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த ஏரியா மட்டுமல்லாது குவைத்து முழுவதுமே இதற்கான அதிகாரிகள் சோதனையில் ஏற்பட்டு அத்துமீறல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கேஸ் சிலிண்டர்ஸ், குடோனில் அதிக சாமான்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வைத்திருப்பது, ஃபயர் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் இல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு அதில் கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகளையும் இந்த நாட்டினுடைய அரசு பணி நீக்கம் செய்திருக்கிறது. தீ விபத்து தொடர்பாக குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தவிர குவைத் அரசின் சார்பில் தீவிர விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குவைத்தின் மொத்த மக்கள் தொகையில் 21% பேர் இந்தியர்களாக உள்ள நிலையில் தீ விபத்தால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கும் காயம்பட்டோருக்கும் நிவாரண உதவிகளை வழங்கவும் குவைத் மன்னர் உத்தரவிட்டுள்ளார்.